ஹாய் டார்மிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டுடே வந்து நம்ம சைக்கோ மாமா அதோட ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். எப்போது சொல்கிற மாதிரி தான். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பார்ட் நான் எப்படி ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலி தேவோட வீட்டுக்கு வந்து மேரேஜை பற்றி பேசியிருப்பாங்க. நம்ம ஜங்குக் தேவை ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுருப்பாங்க. அதோடு தான் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போது அதிலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜேகே நான் சொன்ன போது யாரும் நம்பலை. இப்போது அவனே ஒத்துக்கிட்டான் பார்த்தீங்களா? அப்போது ஜங்குக் அப்பா, என்னடா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க, சும்மாப்பா விளையாடுனேன், ஓகேவா? இப்போது டீ அப்பா, சரி எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம்? அப்போது ஜங்குக்கோட அப்பா, நெக்ஸ்ட் மந்தே வச்சுக்கலாமே. ஓ ஓகே, எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. டே அப்பா, என்ன டே அப்பா, எனக்கு இன்னும் கால்ஸ் முடியலை. ஸோ கால்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாமே. அப்போது ஜங்குக்கோட அப்பா தான், பரவாயில்ல டே, மேரேஜ் முடிஞ்சாலும் உனக்கு படிக்கலாம்ல, ஜங்குக்கு படிக்க வைக்கிறான்னு தான் சொல்லியிருக்கான். அப்போது டே தான், அது மாமா அது வந்து இப்போது ஜங்கு, என்ன டே, அதான் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, என்ன நீ இப்போ டிஃப்ரெண்ட்டாகவே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா? நீ தானே சொன்ன மேரேஜ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கலான்னு, இப்போ என்ன இப்படி பேசிகிட்ருக்க? இதை கேட்கும்போது நம்ம டே தான் டியரி ஐஸோட ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் எதுவும் கேர் பண்ணிக்காமல் அவர் பாட்டிக்கு பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி எல்லாருமா சேர்ந்து மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக்கோட அப்பா தான், சரி நாங்கள் கிளம்புறோம், சரி பாட்டே பார்த்துக்கோண்ணா. ஓகே மாமா, போகலாமா ஜங்கு? போகலாம்ப்பா, நீங்கள் போங்க, நான் இதோ வரேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா அம்மாவும் டீவோட அப்பா அம்மாவும் அப்படியே வீட்டுக்கு வெளியில் போகிறாங்க. ஜங்குக்கும் எதுவும் பேசாமல் அமைதியாக போயிட்டு சடனாக ரிட்டன் தேக்கிட்ட வந்துட்டு, என்ன பையார், என்ன யோசிச்சிட்ருக்கா? நமக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். அப்போது டீ தான், ஏன் மாமா இப்படி பண்ணுற? நான் எப்போ உங்ககிட்ட இதை பற்றியெல்லாம் சொன்னேன்? நீ எதுக்கு போய் சொல்கிற? நீ சொல்கிறத பார்த்தா நான் மட்டும்தான் போய் சொல்லிகிட்ருக்கேன் போல். நீயும் என்கிட்ட போய் சொன்னால. நான் என்ன போய் சொன்னேன்? ஆமாம், நீ ஜிம்னை லவ் பண்ணுறேன்னு சும்மா தானே சொன்னேன். நீ என்ன நினச்சட்டே? எதுவும் எனக்கு தெரியாதுன்னா நினச்சேன். இங்கே பாருட்டே, யூங்கி ஜிம்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். நீ யாரையும் லவ் பண்ணலைன்னு எனக்கு தெரியும், புரிஞ்சுதா? இதை கேட்கும்போது தேக்கு ரொம்ப ஷாக்கு. டீவும் அப்படியே ஜங்குக்கா பார்த்துட்ருக்காங்க. ஜங்கு, சரி பையர், சும்மா சும்மா அழாதா, ஓகே? நீ அழுதாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நமக்கு மேரேஜ், ரெடி ஆயிரு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அங்கே இருந்து கிளம்புறாங்க. டேக்கு அழுக மட்டும்தான். அப்படியே அந்த டேவும் போகுது. இப்போது நைட் டேவோட ரூம் தான். டே ரொம்ப அலறாங்க. டேக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறது எதுவும் தெரியாமல் ரொம்ப அலறாங்க. இப்போ டே தான், ஏன் மாமா இப்படி பண்ணுற? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? எதுக்கு என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காரு. இப்போது டேவோட அம்மா, டேயா வாங்கம்மா. என்ன ஆச்சுடா? ஒன்றும் இல்லைம்மா. இங்கே பாருட்டே, இப்போ எதுக்கு நீ ஆள்ற? ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, நான் இந்த மேரேஜ், இங்கே பாருட்டே, எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன நீ வந்து அவனை லவ் பண்ணுறது எங்ககிட்ட சொல்லலை, ஜங்குக்கு சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட சாய்ஸ் ரொம்ப கரெக்டானதான். எங்ககிட்டலாம் ஜங்குக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறான். அப்போ ஒன்றா அவன் எப்படி பார்த்துப்பான்னு நினச்சி பாரு. இப்போது டே மைண்ட் வாய்ஸ், ஐயோ அம்மா, உங்களுக்கு எதுவும் தெரியாது, மாமா போய் சொல்கிறாரு, நான் அவரை லவ் பண்ணலம்மா அப்படின்னு டே மைண்டுக்குள்ளாடியே நினச்சிட்ருக்காங்க. அம்மாவும் டே பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் உட்காடுறாங்க. இதே மாதிரி தான் அந்த நைட் நம்ம டேக்கு ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போது ஒரு 1 மந்த் கழித்து பார்க்கலாண்டா. நம்ம டேவோட வீடு தான் அவ்வளோ சவுண்டாக இருக்குது. சின்ன சின்ன பசங்க பெரியவங்க பேசுகிறது அப்படி இப்படின்னு ரொம்ப சத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து டேக்குக்கு மேரேஜ். இப்போது நம்ம டேவோட ரூம் பார்த்தோம்னா, டே ரூமில் ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த மிரர் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. இப்போ டே, ஐயோ என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க, நான் எப்படி இதிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம யூமின் அங்கே வராங்க. இப்போது ஜிமின், டயா மாமா எப்போ வந்த? இப்போ தான். ஓ யூங்கி எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன்டே, நீ? நல்லா இருக்கேன். அப்போது ஜிமின்,
அவனுக்கு என்ன, அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிடுச்சு. ஆனால் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்டே. நீ என்கிட்ட சொல்லலை பார்த்தியா, நீ ஜங்குக்கை லவ் பண்ணுறது மறைச்சிட்டல மாமா. அது நான் இப்போ யூங்கி அமைதியாக இரு ஜிமினா, எதுக்கு இப்போ அவனை கலாய்ச்சிட்ருக்க? சும்மாடா பூனைக்குட்டி அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம டேக்கு சுத்தமாக ஹாப்பினஸ்ஸே இல்லை. அவருக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறது எதுவும் புரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போது சடனாக ஒரு வாய்ஸ், என்ன பெயர் ரெடி ஆயிட்டியா? இப்போது 3 பேரும் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜங்கு. டேக்கு ஜங்குக்கா பார்க்கும்போது அவ்வளோ பயமாகுது. டேதான், ஐயோ இவர் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காரு, இவரை பார்த்தாலே பயமாக இருக்கே. அப்போது ஜிமின் தான், என்ன புது மாப்பிள்ளை, என்ன இந்த பக்கம்? என்ன ஜிமினா? இல்லை சும்மா கேட்டேன்டா. இல்லை நான் தேவை பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். ஓ சரி சரி. அப்போது யூங்கி தான், சரி ஜிமினா நாம் ஹாலுக்கு போவோம், அவங்க பேசிட்டு வரட்டும். அப்போது ஜிமின், இன்னும் என்ன பேசணும், அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல்ல, வா ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி ஜிமினாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது ஜங்கு, ரொம்ப தேங்க்ஸ் யூங்கி, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது ஜங்கு அந்த ரூம் டோர் லாக் பண்ணி டே பக்கத்தில் வராங்க. ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிகிட்டே வராரு. டேவும் பின்னாடியே போகிறாங்க. இப்போது ஜங்கு, என்ன பெயர், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா? அப்போது டே தான், உனக்கு என்ன வேணும் மாமா, இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க, ஒழுங்கா வெளியில் போ. எதுக்கு கோவப்படுற? அதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேரேஜ் ஆக போகுதில்ல, நான் இங்கே இருந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்டுட்டு ஜங்கு டே பக்கத்தில் வராங்க. டேவை அப்படியே ஹிப்போட பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக நிற்க வைக்கிறாங்க. டே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. டே தான், விடு மாமா, என்ன பண்ணிட்டுருக்க, இங்கே பாரு பெயர், எதுக்கு நீ அலற? என்ன நீ அழுது புலம்பினாலும் என்கிட்ட இருந்து ஒன்னால தப்பிக்கவே முடியாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு அவரோட ஒரு ஃபிங்கரால் நம்ம டேவோட ஃபேஸை அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் டேக்கு சுத்தமாக பிடிக்கல. டே தான், என்ன பண்ணுற மாமா, ஒழுங்கா என்ன விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜங்கு, ஐயோ மேரேஜே ஆக போகுது, இன்னும் என்ன உன்னை விட சொல்கிற, இங்கே பாரு டே, நீ எனக்கு மட்டும்தான், புரிஞ்சுதா? இப்போ டே, ப்ளீஸ் மாமா என்னை விட்டுடு மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அலறாங்க. ஆனால் ஜங்குக்கு எதுவும் கேர் பண்ணிக்கல. ஜங்கு அப்படியே அவரோட ஃபிங்கரால் நம்ம டேவோட லிப்ஸ் டச் பண்ணுறாரு. டேக்கு பிடிக்கல. இப்போ டே, என்ன பண்ணுற, உன் ஹேண்டை எடு, எனக்கு பிடிக்கல. ஆனால் ஜங்கு எதுவும் கேர் பண்ணிக்கல. ஜங்கு அப்படியே டேவோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. இப்படியே இந்த கிஸ் இங்கே போயிட்டுருக்கும்போது டேவோட அம்மா தான், டேயாங் டேயாங் என்ன பண்ணுற, டோர் ஓப்பன் பண்ணு, டைம் ஆகுது, பூசாரி கூப்பிடுறாரு. அம்மா. இப்போது ஜங்கு, இங்கே பாரு டே, ஒழுங்கா டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணு, நல்ல பிள்ளையா பார்க்கலாம். மாமா வைப் பண்ணுன்னு சொன்னேன். டேவும் பயந்துட்டே வைப் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கு போய் டோரை ஓப்பன் பண்ணி, அத்தை வாங்க. ஜங்கு, நீ என்ன இங்கே பண்ணுற? இல்லத்தை தேவா பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் ஜங்கு இந்த மாதிரி டபுளாக ஆக்ட் பண்ணுறது தேவால ஒத்துக்கவே முடியலை. தேதான் உள்ளாடி, என்னம்மா நடிச்சிட்ருக்கான், இவனெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கா முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்கு கேஷுவலாக அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போது அம்மா தான், டேயாங் ஜங்கு போகலாமா, டைம் ஆயிடுச்சு. போகலாம் அத்தை, பெயர் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அங்கே இருந்து ஹாலுக்கு தான் போகிறாங்க. இப்போது மேரேஜும் நடக்குது. இந்த மேரேஜ் வீட்டில் தான் நடக்குது. அப்படியே அவங்க மேரேஜும் முடியுது. ஆனால் நம்ம டேயோட ஃபேஸில் சுத்தமாக ஹாப்பினஸே இல்லை. டே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜிமின் டே பக்கத்தில் வந்துட்டு, டயா இங்கே வா. என்ன மாமா, என்ன ஆச்சுடா, உனக்கு ஹாப்பினஸே இல்லை? ஒன்றும் இல்லையே. உண்மையிலே என்ன ஆச்சு டயா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அது சிமின் மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கு டே பக்கத்தில் வந்து டீயோட ஹிப்பில் ஹேண்டை வச்சுட்டு, என்ன பண்ணுற பெயர்? ஒன்றும் இல்லையே. ஓ சரி வா சாப்பிட போகலாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஜிமினுக்கு சின்னதாக ஒரு டவுட் வருது.
தேவோட பிஹேவியர், ஜங்குக்கோட பிஹேவியர் பார்க்கும்போது ஆனால் என்னன்னு புரியவே இல்லை. இப்போது டேக்குக்கும் ஜங்குக்கோட ஃபேமிலியும் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஒரு காரில் தான் நம்ம டேக்குக்கு போயிருப்பாங்க, இன்னொரு காரில் ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் போயிருப்பாங்க. நம்ம ஜங்கு ட்ரைவ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணுறாங்க. ஆனால் டேக்கு சுத்தமாக ஹாப்பினஸ்ஸே இல்லை. தேவும் மனசுக்குள்ளே என்ன இவர் ரொம்ப ஜாலியாகவே இருக்கார், கொஞ்சம் கூட ரிக்ரெட்டே பண்ணலை, பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காரு. இப்போது வீடும் ரீச் ஆகுது. எல்லாருமா வீட்டுக்குள்ளாடி போய் அந்த ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், டேயாங் என்னத்த உனக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணுமாப்பா? இல்லைத்த எதுவும் வேணாம், நான் கொஞ்சம் படுக்கணும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓ சரி, நீ போ ஜங்குக்கோட ரூமுக்கு. ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூம் ஃபுல்லாக நம்ம டேவோட பிக் தான் ஒட்டியிருக்காங்க. செவத்தில் ஃபுல்லாக தேவோட பிக் தான். இதெல்லாம் பார்க்கும்போது தேக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவும் என்ன இதெல்லாம், என் பிக்கெல்லாம் இவருக்கு எப்படி கிடச்சிது, என்ன பண்ணி வச்சிருக்காரு, பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கு உள்ளாடி வராங்க. ஜங்கு என்ன பெயர் பார்த்துட்ருக்கா? மாமா இதெல்லாம் என்னது? ஏன் பார்த்தா தெரியலையா? உன்னோட பிக் தான். அது எனக்கு தெரியும், எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு பெயர், எத்தனை தடவை சொல்கிறதுன்னா உன்னை லவ் பண்ணுறேன், புரிஞ்சுதா? நீ எப்போவும் என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் இதெல்லாம், புரிஞ்சுதா? டேவும் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இப்போது ஜங்கு பக்கத்தில் வந்துட்டு, எங்கே பாருட்டேன், உனக்கு என் மேலே கோவம்லாம் இருக்கும் உண்மைதான், ஆனால் அது இந்த ரூமுக்குள்ளாடியே நீ வச்சுக்கோ, புரிஞ்சுதா? ரூமுக்கு வெளியே போனால் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் நீ இருக்கணும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் டவுட்டு வந்துச்சு, உன்னோட அப்பா அம்மாவை நீ மறந்துடு, புரிஞ்சுதா? ஏன் மாமா இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பைத்தியமா நீ? ஆமாம் பைத்தியம்தான், புரிஞ்சுதா? இங்கே பாருடே, நான் உங்ககிட்ட கத்த வேணான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அமைதியாகவே இரு ப்ளீஸ். அப்புறம் நமக்கு இன்றைக்கி தான் மேரேஜ் நடந்திருக்கு, ஸோ நைட் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், புரியுதா? அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப பயப்படுறாங்க. தான் அது அது வந்து என்ன வந்து போய் இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், புரிஞ்சதா? புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிற்கிறாங்க. ஜங்குக்கு குட் பாய், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அம்மா அப்பா பக்கத்தில் போகிறாங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜிம் சைட் பார்த்தோம்னா ஜிம்மும் யூங்கியும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் யூங்கி நிறைய பேசுகிறாங்க. யூங்கி என்ன சொன்னாலும் நம்ம ஜிமின் ஓ அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரு. இப்போது யூங்கி ஜிம்னா என்ன யூங்கி என்ன ஆச்சு? நான் பேசுகிறதுக்கு நீ ஒழுங்காகவே பதில் சொல்லலை. ஒன்றும் இல்லை, என்ன ஆச்சு ஒழுங்காக சொல்லு. இல்லைடா, இன்றைக்கி தேவோட பிஹேவியர் பார்த்தியா? தேக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாத மாதிரி தான் அவன் இருந்தான். ஆனால் ஜங்குக்கு நேராக ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருந்தான். இவங்களுக்குள்ளாடி எதுவும் நடக்குது, ஆனால் என்னன்னு தான் புரியலை. இங்கே பாரு சின்ன, அதெல்லாம் உனக்கு தோணுது, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதான் ஜங்குக்கு சொல்லிட்டாங்கல்ல அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு. ஆமாதான், ஆனால் என்ன ஆனால் இங்கே பாரு சின்ன, நீ தேவையில்லாததை யோசிச்சு இருக்காத, புரிஞ்சுதா? சரிடா பூனைக்குட்டி, சரி டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நீ போய் தூங்க, நம்ம காலையில் பேசிக்கலாம். ஓகே ஓகே ஜிம்னா, லவ் யூ டூ யூங்கி அப்படின்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின் சரி இல்லையே, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்குது, ஜங்கு கிட்ட என்னன்னு கேட்கலாமா? இரு ஜிமினா, அவசரப்படாத, ஓகே அப்படின்னு ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. இப்போது நம்ம குக் சைட் பார்த்தோம்னா ஜங்குக் அப்பா அம்மா எல்லாருமா ஹால்லேருந்து சாப்பிட்றாங்க. ரொம்ப பேசிகிட்டே சாப்பிட்ருக்காங்க எல்லாருமா. ஆனால் நம்ம மட்டும் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜங்குக் அம்மா, டேயா என்னத்த என்னாச்சு உனக்கு, ஏன் அமைதியாகவே இருக்க? அது வந்து அம்மா, அது ஒன்றும் இல்லை, அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான், அதான். ஓ சரி சரி சரி, சாப்பிட்டுட்டு 2 பேரும் போய் தூங்குங்க, நல்லா தூங்குட்டே. ஓகே அத்தை. இப்போது எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ரூமுக்குள்ளாடி போகிறாங்க. ரூமுக்குள்ளாடி போய் ஒரு விண்டோ பக்கத்தில் அப்படியே ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஜங்குக்கும் ரூமுக்குள்ளாடி வராங்க. ரூமுக்குள்ளாடி வந்து டோரை லாக் பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்தது எதுவும் தெரியல, ரொம்ப எதையோ யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கு அப்படியே ஸ்லோவாக வந்து
டேக்கு பின்னாடி ரொம்ப க்ளோஸாக போய் பேக்கப் பண்ணுறாங்க. இப்போ டே மாமா என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் பார்த்தா தெரியல, நான் உன்னை ஹக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்க மாதிரி நிற்க வைக்கிறாங்க. இப்போ டே இங்கே பாரு மாமா, என்னை விட்டுடேன் ப்ளீஸ். முடியாது டே, எனக்கு நீ வேணும் ப்ளீஸ் மாமா, எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சும் கூட. நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் இன்னும் உன்னை என்னோடய ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்புறம் நான் எப்படி இதெல்லாம்? ப்ளீஸ் என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ தான் என்னை புரிஞ்சுக்கல, ஏன் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏன் உனக்கு எல்லாம் தெரியலையா அப்படின்னு ஜங்கு கேட்குறாங்க. இப்போட்டு என்ன பேசிகிட்ருக்க? உனக்கு என் மேலே உண்மையாக லவ் இருந்துச்சுன்னா நீ என்னை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன் மாமா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இங்கே பாருடே, என்னை கடுப்பேத்தாத. நீ என்ன பேசிகிட்ருக்க? எனக்கு அப்படியே கடுப்பாகுது. இங்கே பாருடே, நீ எனக்கு வேணும், புரிஞ்சுதா? அவ்வளவுதான். போட்டே ப்ளீஸ் மாமா விட்டுட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. ஜங்குக் டேவை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. ஆனால் டே ரொம்ப அலறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜங்குக்கு டே அழுறதும் பார்க்க முடியல. இப்போது ஜங்குக் அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு பையர், இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? சரி நான் ஒன்று தொடலை, போதுமா? அழாத. ஆனால் டே கேட்குற மாதிரி இல்லை. டே ரொம்ப அலறாங்க. ஜங்குக்கு இதை பார்க்க கடுப்பாகுது. ஜங்குக் அந்த ரூம்ல இருந்த ஒரு ஃப்ளவர் வேஸ் போட்டு உடச்சிட்டு அப்படியே அந்த ரூம்ல இருந்து போகிறாங்க. டேவும் அந்த விண்டோ பக்கத்துலேயே உட்காந்து ரொம்ப அலறாங்க. இப்போது ஜங்குக் ஒரு கெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போது ஜங்குக் அந்த ரூமில் இருக்கிற எல்லாத்தையுமே உடைச்சிட்டு, ஏன் டயங் நீ என்னை புரிஞ்சுக்கல? நீனா எனக்கு அவ்வளோ பைத்தியம், ஆனால் ஏன்லாம் உனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஏன்டா இப்படி இருக்க? இங்கே பாருடே, நீ எவ்வளோ அழுதாலும் ஒன்றை நான் விடுற மாதிரியே இல்லை, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவரோட ஹேண்டை அங்கே இருக்கிற ஒரு மிரரில் கொண்டு இடிக்கிறாங்க. அந்த கிளாஸ் பாட்டு ஜேகேவோட ஹேண்டில் அவ்வளோ பிளட்டு வருது. ஆனால் ஜேகே எதுவும் கேர் பண்ணிக்காம ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்போது டே சைட் பார்த்தோம்னா டே பெட்டில் உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்காரு. அழுதே தூங்கியிருப்பாங்க. இப்படியே அந்த நைட் முடியுது. இப்போது நெக்ஸ்ட் மார்னிங் டே தான் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சிட்டு அவரோட ஐஸை ரொம்ப க்யூட்டாக ரப் பண்ணிகிட்டே பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்தில் ஜேகே இல்லை. டே என்ன மாமாவை காணும், எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ரூமில் இருந்து இறங்கி கெஸ்ட் ரூம் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜங்குக் அந்த பெட்டில் குப்புற படுத்து ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. இப்போட்டே ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு, ஏன் மாமா இப்படி பண்ணுற? உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனால் உன்னை நான் எப்போவுமே என்னோட ஹஸ்பண்டை நான் நினச்சே பார்க்கல. என்னால் அப்படி பார்க்கவும் முடியலை. ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்ற அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாரு. சொல்லிட்டு டே அவரோட ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகுறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்த்தா நம்ம ஜங்குக் பெட்டில் உட்காந்துட்டு அவரோட ஹேண்டுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஜேகேவால் அதை கட்ட முடியலை. இப்போது டே தான் ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு, மாமா என்ன டயம் கொடுங்க, நான் கட்டி விடுறேன். எதுவும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன். இல்லை கொடுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜங்குக்கோட ஹேண்டில் அதை கட்டி விடுறாங்க. நம்ம ஜங்குக்கும் டேவை ரொம்ப க்யூட்டாக பார்த்துட்ருக்காரு. இப்போ கட்டி முடித்ததுக்கப்புறம் டே முடிச்சாச்சு. என்ன? இல்லை கட்டி முடிச்சாச்சுன்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் டே. இப்போ டே மாமா என்னாச்சு உன் ஹேண்டுக்கு? அது இப்போ உனக்கு எதுக்கு? இங்கே பாரு மாமா, பேசாமல் என்னை விட்டுற. உன் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். நீயும் உன்னை ஹர்ட் பண்ணிக்கணும். ப்ளீஸ் என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இதை கேட்கும்போது ஜேகேயோட ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஜேகே சடனாக அந்த பெட்டில் இருந்து எலும்பி தேவோட நெக்கை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு, இங்கே பாருடே, எனக்கு ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னை நான் விட்ட மாதிரி இல்லை, புரிஞ்சுதா? இனிமே இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு வந்த அப்போ இருக்கு உனக்கு. அப்போது டே தான், மாமா கழுத்து வலிக்குது விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்கோ அவரோட ஹேண்டை தேயோட நெக்கில் இருந்து எடுத்துட்டு, டே ஐம் சாரி டே, ஐம் ரியலி சாரி, நான் ஏதோ கோவத்தில் பண்ணேன், ஏதோ மனசில் வச்சுக்காத ப்ளீஸ். அப்போது டே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டே மைண்ட் வாய்ஸ், என்ன ஒரு நேரம் இப்படி இருக்காரு, ஒரு நேரம் வேறு மாதிரி இருக்காரு,
பயமாக இருக்குது. இவர் கூட எதுவும் பேசக்கூடாது டே, புரிஞ்சுதா? ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு டீ அங்கே இருந்து ஹாலுக்கு போகிறாங்க. இப்போ ஜங்குக், ஐயோ ஜங்குக் என்னடா பண்ணி தொலைச்ச? ஆல்ரெடி அவன் உன் மேலே பயத்தில் இருக்கான், உன்னை பிடிக்கலன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன அங்கே பாரு ஜங்குக், நீ உன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, அவன்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாகவே பிஹேவ் பண்ணுடா. எப்படியாச்சும் அவனுக்கு உன் மேலே ஏதாச்சும் ஃபீலிங் வர்ற மாதிரி பண்ணு, இப்படி காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு ஜங்குக் அவர்கிட்டயே சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே ஹால் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டே பக்கத்துலேயே ஜேகேவும் இருக்காங்க. இப்போது ஜேகே அம்மா, டேய் ஜங்கு, என்னம்மா உனக்கு என்னைக்குடா இன்டர்வியூ? நெக்ஸ்ட் வீக் போகலாமா? ஓகே ஓகே. ஆனால் இப்போவும் நம்ம ஜங்குக்கோட அப்பாவும் அம்மாவும் ஜங்குக்கோட ஹேண்டை கவனிக்கலாம். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது காலிங் பெல் ப்ரெஸ் ஆகுது. ஜேகே அம்மா போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டேவோட அப்பாவும் அம்மாவும் ஜிமினாவும் வந்திருக்காங்க. இவங்கள பார்த்ததும் நம்ம டே அழுதுட்டு டைட்டாக போய் ஹக் பண்ணிவிட்டு, அப்பா அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? என்னடா எதுக்குடா அழுதுட்டுருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இட்ஸ் ஓகே, அழாதட்டே அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போது ஜிமின், தயா எப்படிடா இருக்கா? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. நம்மகிட்டே ஜிமினா ஹக் பண்ணி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜங்கு தேவை பார்த்து மறைக்கிறாங்க. தேவும் அந்த ஹக் பிரேக் பண்ணிவிட்டு உள்ளாடி வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஜங்குக்கும் அவரோட ஹேண்டை தேவோட ஹிப்பில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமின் நம்ம ஜங்குக்காயும் தே குக்கையும் தான் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. இப்போது தே அம்மா ஜங்குக்கிட்ட, ஜங்குக் என்ன அத்தை உன்னோட ஹேண்டில் என்ன ஆச்சு? ஏன் கட்டு போட்டிருக்கு? அது அது அத்தை அது ஒன்றும் இல்லை. ஜங்குக்கோட அப்பா இப்போ தான் நாங்களே பார்க்குறோம், என்ன ஆச்சுடா? அப்போது ஜங்குக் தீவை ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னாட்டே சொல்லாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மாதிரி. ஆனால் டேக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலாம். இப்போது அப்பா தான், என்ன ஆச்சுடா? அது அப்பா நேற்றுக்கு நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேவை பார்க்குறாரு. தேவும் என்ன மாமா பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது டே அம்மா, சரி சரி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டே அம்மாவும், சரி நாங்கள் கிளம்புறோம் டே. அம்மா கொஞ்சம் நேரம் கூட இல்லைப்பா, இப்போ போனால் தான் நைட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு போக முடியும், நாங்கள் இப்போவே கிளம்புறோம். ஓகேம்மா, சரி நீ வருத்தப்படாத, நாங்கள் வந்து பார்த்துக்குறோன்னு. ஓகேம்மா. இப்போ ஜிமி, சரி டே, சரி ஜங்கு நானும் கிளம்புறேன். அப்போ ஜங்கு, ஓகே ஜிமி பார்க்கலாம்டா. சரிடா. ஆனால் டேவை பார்க்கும்போது ஜிமின் மைண்ட் வாய்ஸ், என்ன ஆச்சு டேக்கு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாய் சொல்லி போகிறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. இந்த நாட்களில் நம்ம ஜங்கு டே கிட்ட கொஞ்சம் சாஃப்டாகவே பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. முதல்ல இதை பார்க்கும்போது டேக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவர் இந்த மாதிரி இருக்காருன்னு. ஆனால் போக போக ஜங்குக்கோட இந்த சாஃப்ட்னஸ் டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே தான் நாட்கள் போகுது. டேவும் கொஞ்சம் கொஞ்சம் ஜேகே கிட்ட பயம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜேகேக்கும் இது பிடிச்சிருக்கு. இப்போது ஒன் டே மார்னிங் நம்ம ஜங்குக் மிரர் முன்னாடி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் தே வேக்க பார்க்குறாங்க. தேவும் அவரோட ஐஸை ரப் பண்ணிட்டு எலும்பி பார்த்தா ஜங்குக் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போட்டு மாமா, பெயர் எழுந்திரிச்சிட்டியா? எங்கே போகிற? சொல்ல மறந்துட்டேன்டா, எனக்கு இன்றைக்கி தான் இன்டர்வியூ, ஸோ நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறேன். ஓ அப்படியா, ஆல் த பெஸ்ட் மாமா அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க. இப்போது ஜங்குக் தே பக்கத்தில் வந்துட்டு தேவோட ஹெட்டை ரொம்ப சாஃப்டாக ரப் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் டே. அப்போது டே தான், ஏன் ஹேண்ட்ஷேக் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக. ஜங்குக்கும் இது பிடிச்சிருக்கு. ஜங்குக்கும் ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க. டே இங்கே பாருங்க மாமா, இந்த வேலை உங்களுக்கு தான் கிடைக்கணும், ஓகே, ஆல் த பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கே இருந்து கிளம்புறாங்க. இப்போட்டே, தயான் என்னாச்சு உனக்கு? நீ எதுக்கு ஜங்குக் மாமா கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா? ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு மாமா, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஜங்குக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவருக்கு தானே பேசிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பெட்டில் இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக் சைட் பார்க்கலாம். ஜங்குக்கை பார்த்தோம்னா ஜங்குக் ஜிமினோட ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணுறாங்க. ஜிமினும் கால் எடுத்துகிட்டு, ஹலோ ஜங்குக், ஜிமினா எங்கடா இருக்கா? நான் என்னோடய கேபினில் இருக்கேன்டா, நீ வந்துட்டியா? வந்துட்டேன். சரி
நேராக மேனேஜர் ரூமுக்கு போ, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு. ஓகே, நல்லா பண்ணுடா. பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஜிமின். அப்புறம் ஜங்கு, என்னடா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகாதா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண. ஓகே, சரிடா பண்ணுறேன். சரி, கால் கட் பண்ணுவா? கட் பண்ணு. ஒழுங்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறா, எப்பவும் போல் சொதப்பிடாத. சரி ஜிமினா, ரொம்ப அட்வைஸ் பண்ணாதடா. சரி பண்ணலை, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகுது. இப்போது நம்ம ஜங்குக்கும் மேனேஜர் ரூமுக்கு போகிறாங்க. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அவருக்கு அந்த வேலையும் கிடைக்கிது. இப்போது மேனேஜர் ரூமில் இருந்து ஜங்குக் வந்துட்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜிமினும் காலை எடுத்துகிட்டு, ஹலோ ஜங்குக். ஜிமின், என்னாச்சுடா? வேலை கிடச்சிடுச்சு. அது ஏன்டா சோகமாக சொல்கிற? ஒன்றும் இல்லை. சரி, நீ என்ன பேசணும்? இருடா நான் வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு ஜிமினும் அவரோட கேபினில் இருந்து ஜங்குக் பக்கத்தில் வராங்க. அந்த ஆஃபீஸில் உட்காந்து பேச கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் ஸ்ட்ரைட்டாக 2 பேரும் போகிறாங்க. போய் சேரில் உட்காந்துட்டு இப்போது ஜங்கு, சரி என்னடா பேசணும்? டேய் ஜங்கு, என்ன உண்மையாக சொல்லு. உன்னை லவ் பண்ணுறானா? ஏன் ஜிமினா, எதுக்கு கேட்குறா? இல்லை சொல்லுடா. உன்னை லவ் பண்ணுறானா? ஆமாம், அதனால தானே இந்த மேரேஜும் நடந்துச்சு. அது உனக்கும் தெரியும்ல. இங்கே பாரு ஜங்கு, யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, என்கிட்ட மட்டும் போய் சொல்லாத. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னை லவ் பண்ணுறானா? இப்படி நீ ஜிமின் கேட்கும்போது ஜங்குக்கோட ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஜங்கு அவரோட ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டு அந்த சேரில் 2 ஹேண்டையும் வச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது ஜிமினா, என்னாச்சுடா? ஜிமினா, உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த மேரேஜ்க்கு என்னோட பேருக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னடா சொல்கிற? ஆமாம், நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஜங்கு, என்னடா இதெல்லாம்? ஏன்டா அப்படி பண்ண? எனக்கு வேற வழி தெரியல ஜிமினா. அவன்கிட்ட ஒழுங்காக சொன்னால் கேட்க மாட்டேன்றான். அப்போது நான் என்ன பண்ணேன்? எனக்கு இதை விட்டால் வேற வழி தெரியலை அப்படின்னு ஜங்கு ரொம்ப தெனாவட்டா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஜிமினா, ஜங்கு, நீ பண்ணது ரொம்ப தப்பு. நீ ஃபோர்ஸ் பண்ணாலும் அவன் ஒத்துக்கிற ஆள் இல்லையே, அப்புறம் எப்படி? அதான் அங்கே தான் நீ நிற்கிற ஜிமினா. நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலன்னா உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினேன். பாவம் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜிமின் ஷாக்காக எலும்பி நின்றுட்டு, ஜங்கு, பைத்தியமாடா நீ? என்னடா பண்ணி வச்சிருக்கா? ஜிமினா, எதுக்கு பொங்குற? எங்க பாரு ஜிமினா, நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு கிடச்சிட்டான். இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் அப்படியே ஹாப்பியாக வாழ்ந்துடுவேன். நீ வாழ்ந்துடுவேன். நீ தேவை பற்றி நினச்சி பார்த்தியா? இரு ஜிமினா, அவன் போக போக என்னை லவ் பண்ணுவான், பண்ண வைப்பேன், புரிஞ்சுதான்? அப்புறம் ஜிமினா, இன்னொன்று, நீ போய் தேக்கிட்ட கேட்டு உன் டைம் வேஸ்ட் பண்ணாத, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கே இருந்து கிளம்புறாங்க. போகிற ஜங்குக்கே நம்ம ஜிமினா பார்க்குறாங்க. இப்போ ஜிமின், இவன் என்ன பைத்தியமா? இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? தேவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஜிமின் தான், ஜங்குக் இருடா ஒரு நிமிஷம். என்னடா? இன்னொன்று நான் கேட்கணும்டா. என்ன? நீ இப்போவும் ட்ரக்ஸ் எடுக்கிறியா? இப்போ எதுக்கு உனக்கு அதெல்லாம்? ஒழுங்கா சொல்லு ஜங்கு. ஆமாம், எடுக்கிறேன். நைட் நான் எடுக்கிறேன். இப்போ என்ன உனக்கு? இங்கே பாரு ஜங்கு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒன்று, நீ தேவை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்ட. இன்னொன்று, இப்போ எதுக்குடா ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்க? இப்போது ஜங்கு ஜிம்மினோட ஷோல்டரில் ஹேண்டை வச்சுட்டு, இங்கே பாரு ஜிம்மி, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஜங்குக், அது இங்கே பாரு ஜிமினா, என்னை அட்வைஸ் பண்ணுற வேலை மட்டும் வச்சுக்காத, புரிஞ்சுதா? சரி ஜிமினா, நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி ஹாப்பியாக போகிறாங்க. போகிற ஜங்குக்கே ஜிமினா கண் எடுக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜிமின், நம்ம தீக்கிட்ட இதை பற்றி சொல்லாமா? இவன் ட்ரக்ஸ் எடுக்கிறது அவனுக்கு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஜிமின் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜங்கு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு அவரோட ரூமுக்கு போய் பையர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ரூமில் தான் இருந்திருப்பாங்க. மாமா வந்துட்டியா? என்னாச்சு இன்டர்வியூ? இரு சொல்கிறேன், சொல்லு. எனக்கு வேலை கிடச்சிடுச்சு பையர். அப்படியா?
கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கும் பேக் ஹக் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ஃபியூ செகண்ட் அந்த ஹக் போகுது. திடீர்னு நம்ம ஜேகேவை கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு ஐம் சாரி மாமா. இப்போ நீ எதுக்கு சாரி கேட்டுட்ருக்க பேயர்? அதான் நான் உன்னோட ஹஸ்பண்ட். ஸோ நீங்கள் என்ன ஹக் பண்ணலாம். அது மாமா அது சரி நான் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பலை. ஓகே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் மாமா ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு தேயாங் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது தான் மாமா நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. கேளு பேயர். என்ன? அது மாமா நான் நாளையிலேருந்து காலேஜ் போகவா? ஏன் திடீர்னு? அப்படி இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்ல, ப்ளீஸ். அப்போது ஜங்குக் ஒரு மாதிரி நின்றுட்டு, இங்கே பாரு பையர், நீ எதுக்கு காலேஜ்க்கெல்லாம் போகிற? வீட்டில் இருந்தே படிக்கலாமே. அப்போட்டு ஏன் மாமா இப்போ இப்படி சொல்கிற? மேரேஜ் பண்ணப்போ நீ என்னை படிக்க விடுறேன்னு தானே சொன்னேன். ப்ளீஸ் மாமா. சரி ப்ளீஸ் பண்ணாத, ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிக்கப் பண்ணிக்குவேன். ஓகேயா? ஓகே மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இட்ஸ் ஓகே பையா, நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பி தான் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போது நைட் நம்ம டேக்குக்கோட ரூம் தான். பெட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக் அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சோஃபா இருக்கும், அதில் உட்காந்துட்டு தேவையே பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு சுத்தமாக தூக்கம் வரல. ஜங்குக் நீ தப்பு பண்ணிட்டியா என்ன? தேவை காலேஜுக்கு விடணுமா என்ன? வேணாமே, பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு காலேஜுக்கு போகிறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் கேட்டதுனால மட்டும்தான் ஓகே சொல்லியிருப்பாங்க. சடனா ஜங்கு அவரோட ஹேர் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு, ஜங்கு நைட்டு நீ மெடிசன் எடுக்கலாம், போய் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஜங்குக்கும் அந்த ரூமில் இருந்து இறங்கி கெஸ்ட் ரூம் தான் போகிறாங்க. கெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கழிச்சு போடுறாங்க. ஜங்குக் ட்ரக்ஸை தான் தேடி இருப்பாங்க. இப்போது ஜங்குக் ட்ரக்ஸை எடுத்து ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் அப்படியே போட்டுட்டு அதை அப்படியே ஸ்மெல் பண்ணுறாங்க. ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி கறக்கத்திலே இருக்காங்க. அந்த நைட் ஜங்குக்கு அப்படியே போயிருக்கும். இப்போது மார்னிங் நம்ம தான் எழுந்திரிச்சு ஜங்குக்கை பார்க்குறாங்க பக்கத்தில். ஆனால் காணும். இப்போது தான் என்ன காணும், எங்கே போனார் மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் ஜங்குக்கோட எந்த சத்தமும் இல்லை. இப்போது தான் கெஸ்ட் ரூம் போகிறாங்க. கெஸ்ட் ரூம் போய் பார்த்தா நம்ம ஜங்கு ஒரு மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட நோஸில் ஒரு மாதிரி ஒயிட் கலர் பவுடர் இருந்திருக்கும். நம்ம தான் ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு, மாமா டைம் ஆகுது, நான் காலேஜ் போகணும், நீ வேலைக்கு போக வேணாமா, எழுந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜங்குக் எழுந்திருக்கிற மாதிரியே இல்லை. இப்போதான் ஜங்குக்கோட நோஸில் இருக்கிற அந்த ஒயிட் பவுடர் கவனிச்சிருப்பாங்க. தீவும் என்ன இது ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட நோஸில் அந்த ஒயிட் பவுடரை தொட்டு பார்க்குறாங்க. ஆனால் தேக்காது என்னன்னு புரியலாம். தேவோட டச்சை ஃபீல் பண்ணதும் நம்ம ஜங்குக்கு எழுந்திருக்கிறாங்க. ஜங்குக் என் தலை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை மாமா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நீ ஆஃபீஸ் போக வேணாம்? போகணும் போகணும். சரி மாமா, இது என்னது உன்னோட நோஸில் இருந்துச்சு? அது ஒன்றும் இல்லை, சரி நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாங்க. ஜங்குக்கோட இந்த பதட்டத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. தான் என்னாச்சு இவருக்கு, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே ஃப்ரெஷ்அப் ஆக போகிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகுறாங்க. அப்புறமா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. இப்போது தான் அத்தை என்னது அத்தை, நான் இன்னையிலேருந்து காலேஜுக்கு போகிறேன், சொல்லவே இல்லை. இல்லைத்த, நைட் தான் மாமா கிட்டே கேட்டேன், ஸோ அதான் காலையில் சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஓகே எப்படி போகிற? அப்போது ஜங்குக், அம்மா நான் தான் அவனை ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணுவேன். நீ ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது டைம் ஆகும்ல? பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிடா
சரி சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்புங்க, டைம் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே குக் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறாங்க. டீவும் ரொம்ப ஜாலியாக ஜங்கு கூட போகிறாரு. ஜங்குக்கும் தேவை காலேஜில் ட்ராப் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு எங்கே பாரு பையா. என்ன மாமா? உனக்கு காலேஜ் முடியும் போது எனக்கு கால் பண்ணு, ஓகே? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிறதே ஜங்குக் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக், பையா நீ போகிறதெல்லாம் சரிதான், ஆனால் எவன் கூடயாச்சும் க்ளோஸாக இருக்கிறத நான் பார்த்தேன், அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. நம்ம டேயும் கிளாஸுக்கு கிளம்புறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருப்பாங்க. இப்படி தான் டேஸஸ் போகுது. என்றைக்குமே ஜங்குக் தான் ட்ராப் பண்ணுவாங்க, பிக்கப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒன் டே ஒரு ஈவினிங் போல் டேவோட காலேஜ் தான் காட்டுறாங்க. டேவும் கிளாஸை முடிச்சுட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜாக்சன் வந்துட்டு, டேயா. என்ன ஜாக்சன்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. இப்போது டே தான் உள்ளாடி, ஐயோ இப்போவா? மாமா பார்த்தாங்க, எனக்கு தான் பிரச்சனை. இங்கே பாரு ஜாக்சன், நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் ப்ளீஸ் டே, ஒரு 5 மினிட்ஸ். சரி ஜாக்சன். என்ன? டே நான் உன்னை லவ் பண்ணுறேன் டே. என்ன லவ் பண்ணுறியா? ஆமாண்டே. அப்போ டே தான், ஐயோ இவன் வேற. இங்கே பாரு ஜாக்சன், நான் உன்னை ஒரு கிளாஸ்மேட்டாக தான் பார்க்குறேன். எனக்கு உன் மேலே அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லை. ஏன் டே உனக்கு என்னை பிடிக்கல? சொன்னால் புரிஞ்சுக்கோ ஜாக்ஸா, நான் என் மாமாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு டீவும் சொல்கிறாங்க. இப்போது ஜாக்சன், மாமாவையா? யார்? அதான் அன்றைக்கி நம்ம காலேஜுக்கு வந்தாங்கல்ல, ஜங்குக். ஓ ஓகே, ஐம் சாரி டே. இட்ஸ் ஓகே ஜாக்சன், நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. இட்ஸ் ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் கிளம்புறாங்க. இப்போது டே தான் ஜங்குக்காக வெயிட் பண்ணுறாங்க. டைம் 5 ஆகுது, 5:30 ஆகுது. இன்னும் ஜங்குக்கை காணலை. இப்போது டே தான், என்ன இவரை காணும், ரொம்ப மழை வேற பெய்யுதே, சரி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஃபோன் எடுத்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாங்க. அன்றைக்கி பார்த்து நம்ம ஜங்குக்கு ரொம்ப வேலை இருந்திருக்கும். ஜங்குக்கும் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டேவோட கால் வருது. ஜங்குக்கும் காலை எடுத்துகிட்டு, ஹலோ பேயார். மாமா எங்கே இருக்க? நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன். அங்கேயே இருடா, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன். நீ எங்கே இருக்கா? பேயார், எனக்கு இன்றைக்கி ஓவர் ஒர்க்காக இருக்குடா, ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் இப்போ வந்துடுவேன், ஓகே? சரி சீக்கிரமாவா, பயமாக இருக்குது தனியாக நிற்க. ஓகே ஓகே, ஒரு 5 மினிட்ஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜங்குக் சைட் பார்த்தோன்னா ஜங்குக்கும் அவரோட வேலையை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு அவரோட ஆஃபீஸில் இருந்து காருக்கு தான் வராங்க. அந்த ஆஃபீஸில் இருந்து கொஞ்சம் தள்ளி தான் கார் பார்க்கிங் இருக்கும். நம்ம ஜங்குக்கும் நனைஞ்சிட்டே போய் காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கு, என்ன மழை இது, நினச்சிருக்காம பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் காரை ஓட்டிட்டு டேவோட காலேஜுக்கு தான் போகிறாங்க. போய் காலேஜுக்கு வெளியில் நின்றுட்டு ஹார்ன் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போது டேவும், மாமா வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் காலேஜில் இருந்து நனைஞ்சிட்டே அப்படியே காருக்கு வந்திருப்பாங்க. காருக்குள்ளாடி ஏறி உட்காந்துட்டு ஜங்கு கிட்ட, செம்ம மழை இல்லை மாமா? அம்மா நீ ஏன் நனைஞ்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜங்கு, ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி தாண்டா கார் பார்க்கிங் இருக்கும், ஸோ காருக்கு வரும்போது நினச்சிட்டேன். நீ என் கூட எடுக்கலை? இல்லை நான் மறந்துட்டேன். ஓ சரி 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 போகலாமா? போகலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கார் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது நம்ம டே தான், மாமா என்ன டே காரில் டவல் இருக்கா என்ன? ஏன் எனக்கு ரொம்ப குளிருது அதான். ஆமாண்டா இருக்கு, இரு நான் எடுத்து தரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அவரோட ஹேண்டை கட்டிக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக உட்காந்துட்ருக்காங்க, ஒரு மாதிரி ஷிவர் பண்ணிவிட்டு. இப்போது ஜங்குக்கும் காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு காரில் வந்து டவல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டவலில் இருந்து ஒன்று எடுத்து டேக்கிட்ட நீட்டுறாங்க. கொடுங்க மாமா நானே ட்ரை பண்ணிக்கிறேன். அப்போது சடனாக ஜங்கு, இருபைய நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் பெல்ட்டை அன்லாக் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்துட்டு டேவோட ஹெட்டை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டவலால் டேவோட ஃபேஸ் ஃபுல்லாக கவராக இருக்கும், ஆனால் அவரோட அந்த பிங்கி லிப்ஸ் மட்டும் அப்படியே தெரியுது. நம்ம ஜங்கு டேவோட ஹெட்டை ரப் பண்ணிவிட்டு அவரோட ஐஸ் அவ்வளவும் நம்ம டேவோட லிப்ஸில் தான். இப்போது ஜங்கு ஹேரை ட்ரை பண்ண ஸ்டாப் பண்ணி ஜங்கு சடனாக டேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க.
அப்படின்னு கிஸ் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம டேவ் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, ஆனால் போக போக நம்ம டேவும் பேக் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த குளிர்னால ரொம்ப ஹாட்டாக அந்த கிஸ் போகுது. இப்போது டேவ் மாமா மாமா ஆனால் ஜங்குக் நிற்காமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த கிஸ் மறுபடியும் அப்படியே போகுது. இப்போது டே தான் ஜங்குக்கை புஷ் பண்ணிவிட்டு, மாமா என்ன பண்ணிகிட்ருக்க? டே அது நான் இப்போது டே நம்ம வீட்டுக்கு போகலாமாம்மா? சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 10 மினிட்ஸில் வீடும் ரீச் ஆகிடுறாங்க. இப்போது டேக்குக்கோட ரூம் தான். நம்ம டே தான், இருங்க மாமா நான் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், எனக்கு ரொம்ப குளிருது. சரிடா போ அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. நம்ம ஜங்குக் தேவை கிஸ் பண்ணது, தேவோட லிப்ஸு, இதை மட்டும்தான் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் என்னால் முடியலையே, அவன் எனக்கு வேணுமே, என்ன பண்ணுறது, கேட்டால் ஒத்துப்பானா அப்படின்னு நம்ம ஜங்குக் யோசிச்சுட்ருக்காங்க. இப்படி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம டேவும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க. நம்ம டே வந்து ஒரு ஓவர் சைஸ் ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க, அப்புறம் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருப்பாங்க. ஆனால் அது கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். போட்டே தான் ஒரு டவலால் அவரோட ஹெட்டை ட்ரை பண்ணிகிட்டே அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வராங்க. வர டேவை நம்ம ஜங்குக் கண்ணெடுக்காமல் பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. இப்போது டே தான், சரி மாமா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன், நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கோ, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக் எதுவும் பேசாமல் அப்படியே டே பக்கத்தில் வராங்க.